அசம்பிளிக்கு வரும். அசம்பிளி அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கா? லாங்குவேஜ். ஓகேங்களா? அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் வரும். இப்ப இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்களேன். இப்ப இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜுக்கும் சிக்கும் சம்மந்தம்லாம் நான் சொல்லக்கூடாது, இருக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த அது எப்படி வந்து அந்த கம்பைலேஷன் ப்ராசஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்றேன். கம்பைலேஷன் ப்ராசஸ் இது வந்து மேக்சிமம் எல்லா இன்டர்வியூலையும் கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இதுல வந்து அசம்பிளிங்ன்றது வந்து ஒரு 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 தனி கான்செப்டாவே வரும். இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால வந்து சிக்கு இது சம்பந்தம்லாம் சொல்ல முடியாது. அசம்பிளின்றது வந்து மிஷின் லெவலுக்கான கொஞ்சம் க்ளோஸ் லெவல்னு வச்சுக்கோங்க. ஆனா இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் திரும்ப. இப்ப இதை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இப்ப நான் சம்டைம்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தனா இதை நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன்றதுக்காக இதை தெரிஞ்சுக்கவே கூடாதுன்றது இல்ல. ஒரு சில நல்லா ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கா இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களுக்குமே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குன்றதும், ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சி ஏன் இருக்குன்றதும் அங்க அங்க எடுக்கிறவங்களுக்கு தெரியாததான் பிரச்சனையே. ஓகேங்களா? ஆனா இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஒரு எம்பெடட் டெவலப்பரா நம்மளுக்கு வந்து இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆனா நம்ம ஃபோக்கஸ் பண்றது சி. அது வந்து என்னது ஹை லெவல், சம்டைம்ஸ் மிட் லெவல்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஹை லெவல்னே வச்சுக்கீங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு விஷயம் இருக்குன்னா அதை அப்படியே நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல நான் சொன்ன மாதிரி தான். இப்ப லாங்குவேஜ்ன்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன, ஏன் லாங்குவேஜ் தேவை, ஏன் லாங்குவேஜ் தேவைன்னா ப்ரோக்ராம் பண்றதுக்கு. ஓகேங்களா? அப்ப இது இது உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப அசம்பிளி லெவல் வரும். இப்ப இது என்ன அப்படின்னா, இதுவுமே வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நான் என்ன சொன்னேன்னா லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இது எல்லாமே நீங்க சிம்பிளா வந்து யாரு எதை பத்தி கேட்டாலும் நீங்க ஈஸியா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க சொல்லிடலாம் ஒரே லைன்ல. அப்ப மிஷின் லெவல் லாங்குவேஜ் 0 1 அவ்வளோ ஈஸியா இருக்கிற பட்சத்துல ஏன் வந்து அசம்பிளிக்கு வந்தாங்க, அடுத்து ஏன் ஹை லெவலுக்கு போறாங்க, அதாவது சிக்கு போறதுக்கான ரீசன். இது ரெண்டு வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு வைங்க. அப்ப அசம்பிளி லெவல் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம உங்களுக்கு வந்து எம்பெடட் நான் சொல்லி தர்றப்ப உங்களுக்கு அசம்பிளிலே நான் கோட் எழுதி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இது இன்னும் கிளியரா புரியும். நிறைய பேர் வந்து இத இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலரு, பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்ல வந்து அசம்பிளி லெவல்லே வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அசம்பிளி லெவல்லே பண்ண முடியும். ஆனா அதுக்கு வந்து ஒரு அது ஏன் கஷ்டம்? அதாவது கஷ்டம் மீன்ஸ் ஃபர்ஸ்டே அப்படி நினைச்சிட வேணாம். ஏன்னா நம்ம இதை ஃபுல்லா டீப்பாவும் போறது இல்ல. பட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட இன்ட்ரோடக்ஷன் தெரியணும். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து நம்மளோட கான்செப்ட் வச்சே சொல்றேன். 8051 பிக்க வச்சு இப்ப இதுல வந்து சிஸ்க்கு ரிஸ்க்ன்ற ரெண்டு ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர், ரிடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? இதுல இதுல வந்து ஒரு ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? அதையும் நான் வேணா இப்பயே சொல்றேன். ஓகே. உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரினா என்ன ஸ்டாப் பண்ணுங்கம்மா. ஓகேங்களா? சரிங்களா? இப்ப இது என்ன அப்படின்னா யூஸ்வலா வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குன்னு வைங்களேன். நம்ம படிக்க போறதே எம்பெடட் சிஸ்டம் மைக்ரோ கண்ட்ரோலருக்காக தான். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்ன்றது வந்து ஒரு சிங்கிள் சிப் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கம்ப்யூட்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? உங்களுக்கு வந்து மெயினா வந்து சிபியு, ஓகேங்களா? ரேம், ரோம், இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் காம்பனண்ட் வச்சுக்கோங்க. சிபியு, ரேம், ரோம். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஒரு ஒரு எம்பெடட் டெவலப்பரா நமக்கு வந்து நம்ம போன்ல இருக்க ப்ராசஸர் என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருக்க ப்ராசஸரும் தெரியணும். இப்ப என் கம்ப்யூட்டர்ல வந்து i5 ப்ராசஸர் இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆர்டினோவில் வந்து என்ன, இப்போ சிம்பிளா நீங்க ஒன்றும் இல்லை, ஆர்டினோவில் என்ன ப்ராசர் இருக்கு, 8051 என்ன ப்ராசர் இருக்கு, பிக்ல என்ன ப்ராசர் இருக்கு, அப்புறம் வந்து ஆர்ம் கண்ட்ரோலர் அதாவது எல்பிசி 2148, இது வந்து ஒரு ஆர்ம் கண்ட்ரோலர்னு வச்சுக்கோங்க. இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா ARM7 ப்ராசஸர் இருக்கும். இப்ப நீங்க நிறைய பேரை போய் கேட்டீங்கன்னு வைங்க, ஆர்ம் இருக்கிறது கோர்டெக்ஸ் M0 M1 இந்த மாதிரி இருக்க கண்ட்ரோலர்லாம் ப்ராசஸரோட பேர் வந்து கரெக்டா சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க போயிட்டு 8051 என்ன ப்ராசஸர்,
பிஎல் பிக்ல என்ன ப்ராசர் இருக்கு, ஆர்டினோ என்ன ப்ராசர் இருக்குன்னு கேளுங்களேன், மேக்சிமம் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அதாவது அப்ப இந்த கண்ட்ரோலர்லாம் ஒரு சிபியு இருக்கணும்ல, புரியுதுங்களா? அப்ப அந்த சிபியு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் சொல்ல மாட்டாங்க. அதிலே வந்து நம்ம இன்டர்வியூல வந்து ஃபெயில் ஆயிருவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்க் ப்ராசர், ரிஸ்ட் ப்ராசர். இது வந்து ஆக்சுவலா சிபியு. அதாவது ஒரு ARM7 இருக்குன்னு வைங்களேன், இது வந்து ஒரு ப்ராசர்னு வச்சுக்கோங்க. இந்த ARM7 வச்சு ஏகப்பட்ட ஐசி இருக்கும், மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? சிபியு கூட ரேமையும் ரோமையும் சேர்த்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப என் கம்ப்யூட்டர் வந்து i5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து திங்க் பேட் யூஸ் பண்றேன், லெனோவா. அப்ப அவங்க மட்டுமா i5 வச்சிருக்கிறாங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெல்ல i5 இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துலயுமே இருக்கும் இன்டெல் ப்ராசர். அப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசர்லயுமே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு, இப்ப நிறைய இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபியு என்ன இருக்கு, இது எல்லாமே நான் மைக்ரோ கண்ட்ரோலர் எடுக்கிறப்ப சொல்லுவேன். பட் ஏன் சில இதெல்லாம் நான் சொல்றேன்றதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா சிஸ்க் ப்ராசர்ன்றது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர் நான் சொன்னேன்னா இது ப்ராசர். இதை ஏன் காம்ப்ளெக்ஸ்னு சொல்றேன்னா இதுல வந்து மோர் தென் 100 இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கும். நான் என்ன சொன்னேன்? இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது ப்ரோக்ராம் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி லாங்குவேஜ்ல. அப்ப உங்களுக்கு அசம்பிளி லெவல் லாங்குவேஜை கத்துக்கணும் அப்படின்னா நீங்க இந்த 8051க்கு நீங்க என்ன பண்ணணும்? 100 இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க படிக்கணும், மோர் தென் 100. நான் எக்ஸாக்டா என்ன நம்பர்னு சொல்லல. அதே மாதிரி ரிஸ்க்னு எடுத்துக்கங்க. ரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். இதுல இருந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிக் மைக்ரோ கண்ட்ரோலர். சரிங்களா? அப்ப இதுல வந்து இதுல 100 இருக்குன்னா இதுல 35 சம்திங் தான் இருக்கும். அதை நம்ம பாத்துடலாமா? இப்ப பாருங்க. அதாவது நான் என்ன பண்றேன் அப்படின்னா 8051 சிஸ்க் ஆர் ரிஸ்க், அது வந்து சிஸ்க்னு சொல்லும், இல்ல அசம்பிளி கோடு இன்ஸ்ட்ரக்ஷன் அடிக்கிறேன். ஓகே, பிடிஎஃப்னு எடுத்துடலாமா? ஜீரோ ஃபைவ் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஓகேங்களா? ஓபன் பண்ணுவோம். இங்க பாத்தீங்களா? இப்ப இதுல வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆட்ன்னு இருக்கா, இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆட் சி கேரிய இது பண்ணி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சப் இது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? பாத்துங்க. இதுல வந்து மோர் தென் 100 இருக்கும். இது எல்லாமே இந்த மூவ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மூவ் பண்ணும். ஓகேங்களா? மூவ் மூவ் ஏ கமா ஆஷ் டேட்டானா இமிடியேட் அக்குமுலேட்டர். இப்ப இதை நான் சொல்றேன்றதுக்காக இது நீங்க தெரியலன்னு நீங்க ஃபீல் பண்ண வேணாம், இதை நம்ம படிக்கவே வேணாம் ஆக்சுவலா. பட் நான் ஒரு ஒரு நாலேஜுக்காக சொல்றேன். இப்ப இந்த ஒன்னையும் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னு இதை தான் சொல்லுவோம் இந்த ஷீட்டை. இப்ப இதுல ஒரு நிமிஷம் இருங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்குதுங்களாமா உங்களுக்கு? இல்லைங்க சார். ஓகே, ஏன்னா ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இதுல தான் இருக்கு. ஓகே. சோ இப்போ இது 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 எல்லாம் இது ஒண்ணு வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். சரிங்களா? இதோட கவுண்ட் ம். பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஆ 255 இருக்கு. சரிங்களா? இப்ப இதே வந்து பிக்குக்கு வரலாம். பிக் 16F 877A. இதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து எல்லாருமே பிக் 16F 877 ஃபோக்கஸ் பண்றாங்க, அதே மாதிரி வந்து 8051 ஃபோக்கஸ் பண்றாங்கன்றதுக்கும் ஒரு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு இன்டர்வியூல கேட்கறதுக்கு. ஏன் அப்படின்னா ஓகே. அதை தான் காலேஜ் சிலபஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஆப்வியஸா என்னங்க? வந்து நீங்க காலேஜ்ல படிக்கிறதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்றத டெஸ்ட் பண்ணுவாங்க.
சரிங்களா? அதனாலதான் எல்லாருமே வந்து இத வந்து கேக்குறாங்க இன்டர்வியூல. இதுல வந்து ஓகே சார். ஓகே, இதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபோர்டீன் பிட் கண்ட்ரோ 14 பிட்டா? பிட்டா சொல்லுது. ஓகே. யூசர் மேனுவல் இது. இந்த ஒரு பேஜ் தான்மா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஓகேங்களா? இவ்வளவுதான் இருக்கு பிக்ல. ஓகேங்களா? ஓகேங்க சார். மிஞ்சி போனா வந்து ஒரு 20-30 இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இத இத எதுக்காக இப்ப இவ்வளவு டைம் எடுத்து நான் காட்டுறேன் அப்படின்னா, இப்ப இதுல பாத்தீங்க இல்லையா? இப்ப ஓகே, இப்ப அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்ல வந்து நான் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நான் சும்மா சொல்றேன். இப்ப மூவ் ஏ கமா ஆஷ் ஆஷ். 01H அப்படின்னா இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இது என்ன பண்ணும்னா, அக்குமுலேட்டர்ன்ற ரெஜிஸ்டர் இது எல்லாமே வந்து பிக்குக்குள்ளே இருக்கு. ஓகேங்களா? இல்லை 8051க்கும் இது ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள் ஆகணும் வைங்களேன். இப்ப அது ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர். இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு கண்ட்ரோலர்ல ஒரு ரெஜிஸ்டர் இது 8 பிட் ரெஜிஸ்டர்னு சொல்றோன்றதுக்காக தான் அது 8 பிட் கண்ட்ரோலர். ஒரு 8 பிட் கண்ட்ரோலரா 16 பிட் கண்ட்ரோலரா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப இதுல வந்து ஓகே. எக்ஸ்ன்றதுனால ஒன்னு 4 நாளா பிரியும். இப்படி போய் உள்ள ஸ்டோர் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா வந்து ஒன்னுன்றத நம்ம ஸ்டோர் பண்றோம். இது பாத்துங்க. இப்ப அசம்பிளி லெவல்ல 8051 கண்ட்ரோலர் எடுத்துக்கங்களேன். இப்ப எங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு செமஸ்டர், அதாவது 6 மாசம் வந்து இதை படிச்சேன். ஏன்னா இந்த 100 இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. ஓகேங்களா? இப்ப என்ன ஆச்சு ஓகே. அப்படின்னா, அடுத்த செமஸ்டர்ல அப்படியே எங்களுக்கு வந்து பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்தது. பிக் 16F877A வந்தது. சரிங்களா? இப்ப இதுல வந்து ஒரு 35 இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நான் 100 படிச்சேன் பாத்தீங்களா, அது அவ்வளவுதான். இப்ப ஏன் அப்படின்னா 8051ல என்ன இருக்கு, உங்களுக்கு 4 போர்ட் இருக்கும். இதுல ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன் ஒன்னு தான் இருக்கும், RxTX. ஓகே. என்னால 2-3 GSM GPS இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலர் எடுக்கிறப்ப படிப்போம். பட் எனக்கு வந்து நான் இதை அப்கிரேட் பண்ணணும், எனக்கு இந்த கண்ட்ரோலர்ல இருந்து எனக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நான் படிச்ச 100மே எனக்கு யூஸ் இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே. திரும்ப அடுத்த கண்ட்ரோலருக்கு போய் நான் என்ன பண்ணுவேன், திரும்ப அதை படிப்போம் உட்காந்துட்டு. இந்த நாலேஜை வச்சு எனக்கு இந்த நாலேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லாமே வந்து யூஸ் தான். ஆனா இது அப்படியே இங்க யூஸ் ஆகாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்காந்து 6 மாசம் இதை வந்து ஒரு செமஸ்டர் நம்ம உட்காந்து படிப்போம் அசம்பிளிக்கு. சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு மைக்ரோ கண்ட்ரோலரும் நீங்க மாற 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 இதோட அசம்பிளி ASM கோடு, ஓகேங்களா, அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அதுவும் ஒரு சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் இருக்குன்னு வைங்களேன். மூவ் ஏ கமா பி, ஆட்னா ஆட் ஏ கமா 02, அப்ப 02 ஆட் ஆகும். இந்த மாதிரி இல்ல ரிஜிஸ்டர் டு ரிஜிஸ்டர்னா ஏ கமா R1, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? இப்ப இத ஒன்னே நீங்க படிச்சு அது என்ன பண்ணுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஆனா ஒன்ஸ் நீங்க இந்த பிக்குக்கான அந்த 35 இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா, நீங்க இதுல என்ன கான்செப்ட் வேணாலும் நீங்க பண்ண முடியும். ஓகேவா? ஆனா இதுல எனக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இல்ல. சோ இப்ப வந்து இதுல I2C இருக்கு, SPI இருக்கு. சரி, இதுல கேன் புரோட்டோகால் இல்ல. அப்ப கேன் இல்லன்றதுக்காக நீங்க வேற கண்ட்ரோலர் போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஒரு ஆர்ம் பேஸ்டு போறீங்க. அப்ப என்ன ஆயிரும், அப்ப திரும்ப நீங்க வந்து அந்த கண்ட்ரோலர்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது ஒண்ணு வந்து டைம் வந்து அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை நான் சொல்லிடுறேன் இப்போ.
மிஷின்ல வந்து 0 அண்ட் 1 அது ஈஸியா தானே இருந்தது. ஏன் அசம்பிளி இப்ப அசம்பிளி இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கணும், அதை படிச்சு ப்ரோக்ராம் பண்ணணும், இவ்வளோ பண்றதுக்கு இதுவே ஈஸியா தானே சார் இருக்கு அப்படின்ற கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கு தான் உங்களை நான் வந்து ஆஸ்கியை படிக்க சொன்னேன், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்க சொன்னேன் இல்லையா? ஆஸ்கி இதை நீங்க பாத்தீங்களாமா? த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சுன்னு இருக்கும். இதை படிச்சிட்டீங்களா? டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, பாத்தீங்களா? ஹலோ, சார் கேக்குதுங்களாமா? அது பார்க்கலாம் சார். இல்ல இல்ல ஹலோ. பரவாயில்ல, நீங்க பார்க்கலன்னா பரவாயில்லம்மா, நான் சொல்றேன், இதை நீங்க புரிஞ்சுங்க. அதாவது ஓகே. நீங்க இதையுமே வந்து ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்க முடியாது. எதையுமே வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கங்க. நான் எதை வந்து நீங்க வந்து இதை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்றேனோ அதை நீங்க வந்து மெமரி பண்ணிக்கங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே. ஒரு சில விஷயத்த வந்து நீங்க மெமரியே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது தேவையே ஓகே. இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ்ல வந்து ஆப் கோடு ஆப்பரண்ட முத கொண்டும் மெமரி பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் யூஸே கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஏன்னா ஒன்னு ஓகே. ஒண்ணுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். பட் இதுல வந்து ஒரு சில விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் இதை ஓபன் பண்ண இப்ப பாருங்களேன். இப்ப இப்பதான் நம்ம மெயினா ஏன் வந்து நம்ம அடுத்த அடுத்த லாங்குவேஜ் போறோம்ன்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த ஓகே. இந்த ஆஸ்கின்றது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் இது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க லெட்ஸே இப்ப எனக்கு வந்து தமிழ் தெரியும், நான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இதே லாங்குவேஜ்ல நான் வந்து ஒரு யூஎஸ்ல இருக்கிறவங்ககிட்டயோ ஜெர்மன்ல இருக்கிறவங்ககிட்ட நான் பேசணும்னா அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க ம். இல்லைங்களா? ம். ஸோ அவங்களுக்கு நான் பேசுறது வந்து என்னன்னே புரியாது. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன ம். பண்றோம் அப்படின்னா, இப்ப நான் இங்கிலீஷ் இருக்குங்க இந்த ஒரு மீடியம், இது வந்து எல்லாத்துக்குமே யூனிவர்சல் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம கீபோர்ட்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு யூனிக் நம்பர் இருக்கு. அதாவது மிஷினுக்கு புரியுற மாதிரி ஒரு லெட்டர்ஸ். அதாவது இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இத இத இது இதுதான் வந்து ஒரு பேஸ்னு வச்சுக்கோங்க. இப்ப கீபோர்டு இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டருக்குள்ள கீபோர்டும் இப்போ உங்க போன்ல வந்து கீபேட் வருது இல்லையா, டச்ல 1 2 3 4 5 இதெல்லாம் வருது இல்லைங்களா? அதே மாதிரி வந்து கீபேட்ல வந்து F1 F2 இப்படி நிறைய சிம்பிள் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, கேப்ஸ் லாக் இருக்கு. கரெக்ட்டுங்களா? நிறைய கீபோர்டு இருக்கு, ஏபிசிடி இருக்கு, 1 2 3 இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? கரெக்டா? எஸ் சார். எஸ் ஆ, சார். இது எல்லாமே எதுக்காக இருக்கு அப்படின்னா மிஷினுக்கு புரியறதுக்காக இல்ல. நல்லா புரிஞ்சுங்க, ஹியூமனுக்கு புரியறதுக்காக தான் இந்த கீபோர்ட். ஓகேங்களா? ம். அப்ப ஓகேங்க சார். மிஷினுக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மிஷினுக்கு புரியறது இந்த ஹெக்ஸ். நீங்க ஒரு லேப்டாப்பை போயிட்டு யூஎஸ்ல வாங்கினாலும் சரி, இந்தியால வாங்கினாலும் சரி, மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏ அப்படின்னு டைப் பண்றீங்க அப்படின்னு வைங்களேன், இங்க பாருங்க கேரக்டர் எடுத்துக்கோங்க. நான் ஏ ம். அப்படின்னு நீங்க ஒரு ஒரு கீபோர்ட்ல அழுத்துறீங்க இல்லையா, கீபோர்ட்லயே நீங்க வாட்ஸ்அப்ல போய் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஹாய்ன்னு டெக்ஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஹச் ஹாய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த சரி. ஹச்ன்றது ஹச் ஐன்னு நீங்க டைப் பண்றீங்கல்ல, இது நம்ம ஹியூமன் எஸ் சார். பீயிங்க்கு தான் இது ஹச்ஐ. ஆனா மிஷினுக்கு இது அப்படி கிடையாது, இது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஏன் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், மிஷினுக்கு என்ன தெரியும்னு சொன்னேன், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் பைனரி. தெரியும்னு. அதே மாதிரி ஹெக்ஸ் எஸ். ஏன் வந்ததுன்னு சொல்றேன். 48 49 அப்ப ஹச்சுக்கு வந்து 48ன்னு போட்டிருக்கா, எஸ் சார். 48ன்றது ஹெக்ஸாடெசிமல்ல. அதனாலதான் நான் உங்களை என்ன சொன்னேன், நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் படிங்கன்னு சொன்னேனா. எஸ் சார். எஸ் சார். கன்வர்ஷன் படிங்கன்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இது ஹெக்ஸ், ஹெக்ஸோட பைனரி ஈக்குவலன்ட் என்ன, 0 1 0 0. ஓகேங்களா? 1 0 0 0. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இங்க நான் இப்படி எழுதிக்கிறேன். நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க ஜஸ்ட் ஹாய்னு அனுப்பிச்சிட்டீங்க. ஓகேவா? வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து எஸ் உங்களுக்கு சார். தான் ஹாய் கீபோர்டு. ஆனா மிஷின் இதை எப்படி புரிஞ்சுக்கணும், 0 1 0 0 1 1 0 1 0 0. 0 ஹாய். அப்புறம் ஹைக்கு என்னன்னு பாருங்க, வேற டேப் எடுத்துறனே, ஐ எங்க ஐ இங்க இருக்கா 49. அப்ப 49 எஸ் சார். ஐக்கு. அப்ப 49 என்னது, 0 1 0 0 1 0 0 1 49. ஓகேங்களா? இப்ப இது அப்படியே ஒரு கட்டம் போட்டுக்குங்க. இதுதான் மெமரியில ஸ்டோர் ஆகி கம்ப்யூட்டருக்கு இப்படிதான் புரியும். எஸ் சார். ஓகேங்களா? ஓகே சார். இப்ப ம். இப்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான, உங்களுக்கு இப்ப நான் சொன்னதுக்கான ஆன்சர் இப்ப உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல தெரியும் பாருங்க.
இப்ப இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் நினைச்சோம். எஸ் சார். ஆனா எஸ் சார். இப்ப ஒரு ஹாய்ன்றதுக்கே உங்களுக்கு எத்தனை தேவைப்படுது? 16 பிட்டு 16. தேவைப்படுது. கரெக்ட்டுங்களா? 16. எஸ் இப்ப சார். சப்போஸ் வந்து கம்ப்யூட்டர், அதாவது மிஷினுக்கு தெரியற மாதிரி உங்க பேரை வந்து நீங்க சொல்லுங்கன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க 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 உங்க பேருக்கே நீங்க படிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ் என் சார். பேருக்கு நான் எம் இதை எடுக்கணும். அடுத்து யூ, ஓகே. ஆர். கரெக்ட்டுங்களா? இப்ப இது எல்லாத்தையும் நான் இந்த இந்த 41 42 இதுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் நான் போடுறேன்னு வைங்க. இப்ப என்ன ஓகே. ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப 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 என்னால ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம். சரி, நான் உங்களுக்கு வந்து போட்டே காமிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்ப எம்முக்கு வந்து என்னது 4D இங்க இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? எம் வந்து எஸ் கம்ப்யூட்டர் சார். என்ன நினைச்சுக்கும், 4Dன்னு நினைச்சுக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து U 55. ஓகேங்களா? இது எஸ். ஹெக்ஸாடெசிமல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்து R 52. அடுத்து திரும்பவும் U 55. ஓகேங்களா? MURUG ஸ்மால் ஜி. கேபிட்டல் ஸ்மாலுக்கு கேபிட்டலுக்குமே வேற வேற. சரிங்களா? இதுவும் இருக்கு. ஓகே. அப்புறம் 47, A 41, N. இப்ப நான் கேபிட்டல்ல என் பேரை எழுதியிருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்ப எஸ். இதுவுமே கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அது என்ன பண்ணுன்னா இதை திரும்ப பைனரியா, அதாவது 01 00 0000 5 0101 0101. அதே மாதிரி 5 0101 0010 55 0101 0101. ஓகேங்களா? 47 இங்கிருந்து எழுதுறேன். 0100 01117. அடுத்து 41 0100 0001 4E 0100 E. க்கு என்னது 1011. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஓகே இது இ கிடையாது. பி 010111101 பி 1010 வந்து ஏ, பி வந்து 1011, சி 101100, டி வந்து 1101, இ வந்து 1110. சாரிம்மா, தப்பா எழுதிட்டேன். ஓகேங்களா? 1110. ஸோ நீங்க இந்த 0 to F வந்து நம்ம பயங்கர ஃப்ளூயண்டா இருக்கணும் நீங்க எம்பெடட். சரிங்களா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப என் பேரே என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது மிஷின் லெவல் எஸ் லாங்குவேஜ்ல. சார். கரெக்ட்டுங்களா? எஸ். இதுதான் வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜ்ல இருக்க பிரச்சனை. இதனாலதான் நம்ம எதுக்கு போறோம்? அசம்பிளிக்கு போறோம். அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஓகே ஆனா சார். அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்ல இருக்க ப்ராப்ளம் என்ன? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கும் நீங்க ஒவ்வொரு தடவை உட்காந்து படிப்பீங்க. திரும்ப என்ன ஆயிரும்னா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்ப நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கு. டெக்சாஸ் மைக்ரோ சிப், அட்மல், இன்டெல், ஏகப்பட்ட கம்பெனில ஏகப்பட்ட கண்ட்ரோலர் இருக்கு. கரெக்ட்டுங்களா? நம்ம எப்பயுமே வந்து ஜென்ரலா படிக்கணும். அப்ப எதையுமே இப்ப நான் வந்து ஒவ்வொரு டைமும் நான் இது எனக்கு நல்லா இல்ல. இப்ப நீங்க கண்ட்ரோலர் வந்து அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. உன்னை படிச்சு வச்சுட்டு நான் அதுல தான் பண்ணுவேன்னா நம்மள எந்த கம்பெனியும் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்ப அசம்பிளி லெவல், அதனாலதான் நம்ம எங்க போறோம்? ஹை லெவலுக்கே வரோம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்ப உங்களுக்கு ஹை லெவலோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இப்ப புரியும் பாருங்க. ஹை லெவல் லாங்குவேஜ். இது நான் என்ன சொன்னேன்? சி. ஓகேங்களா? இப்போ இப்ப இது ஏன் வந்து இது இவ்வளவு பாப்புலரா ஆச்சு எம்பெடட்ல? இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு சி ப்ரோக்ராமை நீங்க படிச்சுட்டோம்னா போதும். நீங்க 8051ல ப்ரோக்ராம் பண்ணலாம், பிக்ல ப்ரோக்ராம் பண்ணலாம், ஆர்டினோல ப்ரோக்ராம் பண்ணலாம், ராஸ்பெரி பைல ப்ரோக்ராம் பண்ணலாம், ஆர்ம் கண்ட்ரோலர்ல ப்ரோக்ராம் பண்ணலாம். இன்னும் நாளைக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரோலர் ரிலீஸ் ஆனாலும் நீங்க சில பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன ஓகே. பண்றோம்? சி ப்ரோக்ராமிங்ன்ற ஒரே ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு நம்ம எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? மிஷின் லெவலை விட்டு வரோம். ஏன்னா இதை வந்து நம்மளால கத்துக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அசம்பிளின்றது வந்து நான் சொன்னேன் இல்லையா?
கண்ட்ரோலர் ஸ்பெசிஃபிக் அதையுமே கஷ்டம். சி ப்ரோக்ராமிங்ன்றது வந்து நார்மல் இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும், ஆனா எல்லா கண்ட்ரோலருக்குமே நீங்க பண்ணலாம். அப்ப இப்ப இதுல இருந்து புரியுதுங்களா, இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் சின்றது கொண்டு வந்தது கம்ப்யூட்டருக்கு தான். கம்ப்யூட்டர் கூட யார் கம்யூனிகேட் பண்ணணும்? ஹியூமன் பீயிங். சரிங்களா? ஓகே. அதாவது ஓகே. ஒரு ஹியூமன் பீயிங் கம்ப்யூட்டர் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு வந்ததுதான் சி. ஓகேங்களா? ஆனா ஓகே. இந்த சின்றது வந்து ஒரு ஹியூமனால ஈஸியா கம்ப்யூட்டர் கூட இன்டராக்ட் பண்ணிக்க முடியும். ஆனா கம்ப்யூட்டருக்கு இது புரியாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே. கம்ப்யூட்டருக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் புரியும். அப்ப அப்ப இத வந்து இப்ப ஓகே. இந்த இப்ப இப்ப வந்து சின்றது நார்மல் இங்கிலீஷ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. இஃப் லூப், வைல், இதெல்லாம் வச்சுட்டு நீங்க நிறைய பண்ணீங்களா? சாரி, லூப்னு சொல்லிட்டேன், கண்டிஷனு. வைல் லூப் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தானே புரியும். அப்ப கம்ப்யூட்டருக்கு எப்படி புரியும்னா அதுக்கு தான் நடுவுல வந்து கம்பைலர்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. நான் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவேன், அகைன் கம்பைலர்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். புரிஞ்சுதுங்களா? எல்லாமே ஓகே. வந்து இது என்ன பண்ணும், உங்களுக்கு புரியறத வந்து மிஷினுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாத்தி கொடுக்கும். ஓகே ஓகே தானே? சார். சோ இதுதான் உங்களுக்கு வந்து ஓவராலா இப்ப நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்றத வந்து ரிவைஸ் பண்றேன். உங்களுக்கு எல்லாமே எதையா டவுட் இருந்தா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே. உங்களுக்கு ப்ரோக்ராம்னா என்னன்னு தெரியணும், ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரியணும். சரிங்களா? அப்புறம் மிஷின் லெவல் லாங்குவேஜ், மிஷின் லெவல் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரியணும். அடுத்து வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். சரிங்களா? அசம்பிளி லெவல் லாங்குவேஜ், ஏஎல்எல்னு எழுதுறேன், அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். அப்புறம் ஹை லெவல் லாங்குவேஜ். இதெல்லாம் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு இப்போதைக்கு. கம்பைலர், அசம்பிளர்லாம் நான் கொண்டு வரேன். அதாவது நீங்க அசம்பிளில எழுதுறீங்கன்னா அதை மிஷினுக்கு கன்வெர்ட் பண்ற வேலையை அசம்பிளர் பார்க்கும். ஹை லெவல்ல எழுதுறீங்கன்னா அதை மிஷினுக்கு புரியுற மாதிரி சொல்றத கம்பைலர் பண்ணும். ஆக மொத்தம் இது ரெண்டுமே ஹியூமன் பீயிங்காக வந்ததுதான். சரிங்களா? சோ இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அடுத்து வந்து டிஜிட்டல்ல ஜீரோ ஒன்னா என்னன்னு உங்களுக்கு புரியணும். அதாவது மிஷின் பேஸ் பண்ணி, இது வந்து மிஷின் பேஸ்ட், ஒவ்வொரு மிஷினுக்கு ஒவ்வொரு மாதிரி. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த ஆண்ட் கேட்டு, ஆர் கேட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க 3 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அங்க ஒன்னுன்றது 3. இதே 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்னுன்றது 5. 9 வோல்ட் வரைக்கும் ஒரு சில லாஜிக் கேட்ஸ்லாம் ஒர்க் ஆகும். அப்ப அதுக்கு ஒன்னுன்றது 9. இங்க நீங்க வந்து உங்களோட அனலாக் பவர் சப்ளையை பொறுத்து தான் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்றது மாறும். சரிங்களா? சோ இது உங்க ஓகே. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி உங்களுக்கு மெயினா தெரிய வேண்டியது அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல அதுல ஈக்குவலன்ட் வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸுக்கு கொடுக்குற நீங்க ஜீரோஸ் அண்ட் ஒன் இன்புட்டையுமே நீங்க எங்க இருந்து எடுத்து கொடுப்பீங்க? அனலாக் பவர் அனலாக். சப்ளைல இருந்தா நம்ம கொடுப்போம். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா, இது எல்லாமே பேசிக்ஸ். ஓகே. இல்ல சார், எதுவும் இல்ல சார். ஓகே, ஓகே.